ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு மை சேனல் தஸ்லி கிரேட்டிங். டுடே நம்ம வந்து கிளாஸ் 11th பார்க்குறோம். 11ல் என்ன அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங் தான். ப்ளவுஸ் மார்க்கிங்க்கு இன்றைக்கி நான் வந்து 1 மீட்டர் அளவுக்கு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கிளாத் விருப்பமோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் போட்டு பழகும்போது உங்களுடைய பட்டு சாரி அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் எடுத்துடாதீங்க. போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நம்ம திருத்தவும் முடியாது. இப்போ நம்ம வந்து எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய 1 மீட்டர் கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணணும். பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நேராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதாவது அந்த வெட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து உங்கள் பக்கமும் அதை வந்து நல்ல பக்கம்னு சொல்லுவோம். அது வந்து உங்கள் பக்கமும் வெட்டுறது வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் கார்னரில் அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த கீழே உள்ளது கரைப்பக்கம்னு சொல்லுவோம். கீழேயும் ஏன் அதை கரைப்பக்கம்னு சொல்கிறோன்னா, டைலரிங் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுன்னா அதை கரைப்பக்கம்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி சொல்லி பழகிட்டதுனால நான் கரைப்பக்கம்னு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக் தான் மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக்குக்கு நீங்கள் வந்து எந்த ப்ளவுஸ் அளவு வச்சு நீங்கள் ஆரி ஒர்க் போடணுமோ அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோட அளவு வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் நெக் தான் மார்க் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு சாக் பீஸ் ஒரு கலரில் இந்த இந்த கிளாத்தில் வந்து எந்த சாக் பீஸ் கரெக்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அடி ஸ்கேல் எடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா லைன் போடுறதுக்கு தான். துணியில் லைன் போட டக்குன்னு வராது, அதுக்காக இந்த ஸ்கேலு. இப்போ வந்து இந்த கரை பக்கத்துலேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 இன்ச்சு எதுக்காகன்னா மடக்கி தைக்கிறதுக்காக ப்ளவுஸை. இதை நீங்கள் உள் துணியாக வச்சிட்டிங்க அப்படின்ட்டாக்கா நீங்கள் இதே அளவில் இப்போ இது நம்ம வெட்டி எடுத்ததுக்கப்புறம், அதாவது மார்க் பண்ணி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் 1 இன்ச்சு வச்சு நீங்கள் ஈஸியாக வெட்டிடலாம். இது நீங்கள் உள் துணியாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும். இல்லை இதுவே ப்ளவுஸு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக் தான் பண்ண போகிறோம். இப்போ பேக்கில் வந்து நம்ம அளவு எடுக்கிறதுனால இந்த ப்ளவுஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணி நம்ம அந்த 2 இன்ச்சு கீழே விட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் அதாவது அங்கே மார்க் பண்ணியிருக்க இடத்துல வைக்கணும். இங்கே ஒரு மார்க் பண்ணணும், இதுக்கு பக்கத்தில் இன்னொன்று. நான் பிடிச்சிருக்க மாதிரியே நீங்கள் பிடிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக 5 நிமிஷத்தில் இதை நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஆரி போட்டுடலாம். இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை நான் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டு வரைஞ்சிப்பேன். என்னோடதில் வந்து வேறு எந்த இதுவுமே கொடுக்கல. அதாவது என்னோடய ப்ளவுஸில் நார்மல் ப்ளவுஸை தான் அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் டிசைன் எதுவும் கொடுக்கல. நான் வந்து ரவுண்ட் நெக்லேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பேக் ஸ்லீவ் ஒரு பக்கம் ட்ரா பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வரணும் இல்லையா, இன்னொரு பக்கத்துக்கும் நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறதுலேயே கொஞ்சம் வந்து திக்காக அந்த சாக் பீஸ் மேலே நல்லா வரைஞ்சிட்டு, இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து தலைக்கீழே, அதாவது இப்போ நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மடிச்சிருக்கோம். தலைக்கீழே மடிச்சிங்கன்னா இந்த ஒரு பக்கத்தில் உள்ள அந்த அச்சு வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து அந்த பக்கம் சாக் பீஸ் வச்சு ட்ரா பண்ணி அந்த பேக் நெக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். நான் எப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லைன் ஃபுல்லாக எல்லாமே டார்க்காக ஷேட் கொடுத்துக்கிறேன் சாக் பீஸ் வச்சு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு கலரில் உள்ள சாக் பீஸ் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் சாக் பீஸ்மே இதுக்கு தெரியும்னா, அப்புறம் வந்து எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, அதனால் இதை எடுத்துட்டேன்.
இப்போ நம்ம இந்த பக்கம் வரைஞ்சிட்டோம். இதை வந்து இப்போ மறுபடியும் துணியை வந்து விரித்து அந்த பக்கம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. அந்த பக்கம் மறுபடியும் வச்சு நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா, லைட்டாக டேப் பண்ணிங்கனாலே அது வந்து அந்த பக்கத்தில் வந்து அச்சு வந்துடும். அங்கேயும் நீங்கள் வந்து அளவெடுத்து வரையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப சுலபமாகவும் முடிஞ்சிடும். நம்ம ஆரி ஒர்க் போடுறதுனால நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். டைலரிங்க்கும் இது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து பேக் நெக்கை ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போ அது மேலே நீங்கள் லைட்டாக சாக் பீஸ் வச்சு வரைஞ்சிங்கனாலே வேலை முடிஞ்சிச்சு. பேக் நெக் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோ தான் பேக் நெக். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே புரியும். இப்போ ப்ளவுஸில் பேக் சைடோட வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவு, இது மட்டும்தான் நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு அடையாளத்துக்காக இதில் பேக் வீன் போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பேக் நெக் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து அந்த பேக் நெக்குக்கு நேர் ஆப்போசிட்டில் 4ஆக ஃபோல்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீடியோவில் நான் எப்படி வந்து பேக் நெக்குக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் வீடியோ பாருங்கள். 1க்கு 2 வாட்டி பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க் பண்ணும்போது ஸ்லீவுக்கு வந்து கீழே 1 இன்ச் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த 1 இன்ச்சு மட்டும் போதும். ஏன்னா இதில் கை நம்ம அந்தளவுக்கு பெருசாக மடக்கி தைக்க மாட்டோம், பேக்கில் தைக்கிற மாதிரி. அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு. இப்படி இல்லை உங்களுக்கு கிளாத் பத்தாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 இன்ச் கூட விட்டுக்கலாம். வந்து நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் 3/4 ஸ்லீவ் இருக்கனால நான் வந்து அதையே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அதை விட ஆஃப் ஹேண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு ஸ்லீவ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த 1 இன்ச்சில் தைச்சிருக்க பக்கம் நல்ல பக்கம்னு சொல்லுவாங்க, இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு மார்க் பண்ணணும். எப்படி பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கள், ஈஸி தான். உங்களுக்கு இந்த ஸ்லீவ் புரியலை அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். பேக் நெக்குக்கு நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி மடித்தோம் இல்லையா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த 1 இன்ச்சை விட்டு நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணுறோம். வேறு எங்கே மார்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கிளாத் பத்தாமல் போயிடும். அதுக்காக தான் நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுலேயுமே நம்ம பேக் நெக்குக்கு பண்ண மாதிரி தான், ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம அளவெடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா திக் லைனாக போட்டுட்டு அந்த கிளாத்தை திருப்பி அதை டேப் பண்ணோண்டாக்கா இதோட அளவு அந்த பக்கம் வந்துடும். நமக்கு வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிடும். நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் நான் ஸ்லீவ் மார்க் பண்ணுறேன், வேறு எந்த பக்கமும் ஸ்லீவ் மார்க் பண்ண மாட்டேன்.
ஒரு பக்கம் மட்டும் மார்க் பண்ணி டேப் பண்ணுறேன்னா டேப் பண்ணோன்னா அதோடைய அந்த டஸ்ட் வந்து இன்னொரு பக்கம் வந்துடுது. அதை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்தோன்னா நான் அதை ட்ரா பண்ணிடுவேன். இன்னொரு ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணவே இல்லை. இதோடைய இன்னொரு அந்த கீழே இருக்குது தெரியுமா, இப்போ வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு துணியில் இதோடைய டஸ்ட் இருக்கும். அதை வச்சு நான் அளவு வச்சு மார்க் பண்ணிடுவேன். ஏன்னா அது வந்து ஈஸியான வேலை. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் டேப்பு, ஸ்கேலு இந்த மாதிரி அடிக்கடி தேடி தேடி எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் கரெக்டான லைன் போட்டு பண்ணணும். அப்படி இல்லை நான் வந்து டேப்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு எப்படி புரியுதோ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து நான் வெட்டினேன் அப்படின்னாலே எனக்கு 2 ஸ்லீவுமே கிடச்சிரும். அதனால் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். தெரில நான் ஒரு அடையாளத்துக்காக இதில் நான் வந்து ஸ்லீவுக்கு எஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த தெரியுதா உங்களுக்கு, நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது 2 ஸ்லீவுமே இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு தான் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணணுங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி துணியை வச்சுக்கணும். அதாவது ஃப்ரண்ட் நெக்கோடைய ஒரு பக்கத்தை மட்டும், இப்போ நம்ம 2ஆக தானே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு பக்கத்தை மட்டும் வச்சு அளவு வச்சு நம்ம குறித்து வெட்டிட வேண்டியதான். அதாவது நீங்கள் ஆரி ஒர்க்கில் டக்குன்னு வெட்டக்கூடாது. இது வந்து உங்களுக்கு உள் துணியாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வெட்டிக்கலாம். இல்லை இதுதான் நான் வந்து ஆரி ஒர்க் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து வெட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் வச்சுட்டு, அதுதான் சிம்பிள் தான். இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு லைன் போட்டு ஸ்லீவுக்கு வந்து வரைஞ்சிடுவேன். வரைஞ்சிட்டா ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் இது எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வந்து மார்க் பண்ண உடனே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஏன் பட்டி வரையலை வெட்டலை அப்படின்ட்டு. நம்ம வந்து டைலரிங் பண்ணலை, ஆரி ஒர்க் தான் பண்ணுறோம். அதனால் ஆரி ஒர்க்குக்கு அது தேவைப்படாது. ஒரு டைலரிங்க்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ப்ளவுஸும் நீங்கள் வந்து வெட்டும்போது அப்போ தான் உங்களுக்கு அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நான் இப்போ வந்து ஆரி ஒர்க்குக்கு அது தேவை இல்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லலை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன். நான் எப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்கு வந்து ஒரு பக்கம் மட்டும் அளவு எடுத்துட்டாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டாக்கா அது வந்து உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது ஆரி ஒர்க் நீங்கள் போடும்போது நெக்கு வெட்டிட்டு போட்டுறாதீங்க. கிளாத் வந்து ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் போட முடியும். அதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கிளாத் வந்து காட்டன் கிளாத்தாக பார்த்துக்கோங்க. அதில் பிசுறு இல்லாமல் பிரிஞ்சு வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.